ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்த சிவில் இன்ஜினியர் கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை சேலையூரை அடுத்த காமராஜபுரத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்ற மூதாட்டியிடம் சில நாட்களுக்கு முன்பு 2 சவரன் தங்கச் செயினை மர்ம நபர் பறித்துக் கொண்டு சிட்டாக பறந்தார். இதேபோன்று கிழக்கு தாம்பரம் ஆஞ்சநேயர் தெருவில் தனியாக சென்ற நித்யசுபா என்பவரிடமும் 5 பவுன் நகையை பறித்துள்ளார். செயினை பறித்துவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானதால் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் தனியாக நடந்து செல்லவே பெண்கள் அச்சமடைந்தனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு தனிப்படை போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். செயினை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் பறந்த இளைஞர் காமராஜபுரம், மப்பேடு, அகரம், பெருங்களத்தூர், முடிச்சூர், படப்பை வழியாக சென்று இறுதியாக மடிப்பாக்கம் ராம்நகரில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றதை கண்டுபிடித்து கைது செய்தனர். அவரிடம் விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாயின. கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். குடும்பத்தோடு மடிப்பாக்கம் ராம்நகரில் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். சிவில் இன்ஜினியரான அவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் 2 லட்சம் ரூபாயை இழந்ததோடு தனது தங்கையின் 10 சவரன் நகையை அடகு வைத்து அந்த பணம் என மொத்தமாக 15 லட்சம் ரூபாயை இழந்துள்ளார். பின்னர் ராபிடோவில் பைக் ஓட்டி வந்த நிலையில் தனது ஜாதகத்தை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்த போது செயின் பறிப்பு குறித்த வீடியோக்களை யூடியூபில் பார்த்துள்ளார். அதே போன்று செயின்களை பறித்து கடன்களை அடைக்க திட்டமிட்ட அருணாச்சலம் சீதாலட்சுமி மற்றும் நித்யசுபாவிடம் செயின்களை பறித்துள்ளார். செயின் பறிப்பில் கிடைத்த 5 சவரன் நகையை தனது தங்கையின் திருமணத்திற்காக கொடுத்துவிட்டு மீதமுள்ள 2 சவரன் நகையை தனியார் நிதி நிறுவனத்தில் வைத்து பணம் பெற்றுள்ளார். வரும் 10ஆம் தேதி அருணாச்சலத்திற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் சிசிடிவி காட்சியால் போலீசில் அகப்பட்டுள்ளார். ராபிடோவில் இருசக்கர வாகனம் ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்த சிவில் இன்ஜினியர் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்து கடனாளியாகி கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு வாழ்க்கையை துளைத்ததோடு தற்போது சிறையில் கம்பி எண்ணுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.